ஹலோ சத்யா. ஹலோ சத்யா, சொல்ல அஜய். எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க வரணும்? பில்ரோத் ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரம் வாங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி. என்னவா இருக்கும்? அஜய். உட்காருங்க. என்னாச்சு? சரின்னு மயங்கி விழுந்துட்டா. எப்படி? நல்லா தானே இருந்தா? நல்லாதான் இருந்தா, திடீர்னு மயக்கம் சரண் போட்டு அட்டெண்டர் விழுந்துட்டா. யாரு? நான் தான். டாக்டர் கூப்பிடுறாரு. சத்யா இரு வந்துடுறேன். ம். எங்க லண்டன் இப்படி இருக்காது. வேற எப்படி இருக்கும்? இப்படி டிராஃபிக், நோ டிராஃபிக். இந்த மாதிரி டிராஃபிக் இருக்காது. ஓ அப்படியா? ஹவ் இஸ் ஜர்னி? யா, இட் வாஸ் குட். ஃபைன். நல்லா தமிழ் பேசுறியே, எப்படி? யூடியூப்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்தியா வந்திருக்கேன்ல, ஸோ உங்களை விட பெட்டராகவே பேசுவேன். ஓகே. அம்மா, அம்மா. வாடா வாமா. ஹாய் ஆன்சி. சிட் சரி. ஹாய்மா. உட்காருமா. இவ தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டுமா. அப்படியாப்பா? ஆமாம்மா. வாட் யூ லைக் டு ஹேவ்? பிளாக் காஃபி. பால் இல்லாம காஃபி போட்டு கொடுமா. ம் சரிம்மா. ஹலோ சத்யா, நான் எங்க இருக்கீங்க? இதோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் வாங்க. ஹாய் தம்பி. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. இதுதான் சத்யா அண்ணன். ஹாய். வணக்கம். 10 வருஷமா என் கூட இருக்காங்க. நம்ம கம்பெனி டிரைவர். அண்ணா, ம். விஷயம் என்னன்னா, இவ லண்டன்ல இருந்து வந்திருக்கா. 20 வருஷத்துக்கு முன்னாடி குன்றத்தூர்ல இருந்த அன்னை தெரசா சில்ட்ரன்ஸ் ஹோம்ல இருந்து இவளை தத்து கொடுத்துருக்காங்க ம். வெளிநாட்டுக்காரங்களுக்கு. இப்போ இவளோட பெத்த அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கா. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பைக்கை நான் வச்சுக்கிறேன், காரை நீங்க வச்சுக்கோங்க. ம். இவன் நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ண போறா. சரிப்பா, கண்டிப்பா பண்ணிடுவோம்ப்பா. என்ன எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்ச தூரம் நம்ம போயிடலாம். ஓகே. இங்க விசாரிக்கலாம். ஓகே. அந்த வீட்ல போய் விசாரிக்கலாம் வாங்க. ஓகே. சார், சார் சொல்லுங்க. அன்னை தெரசா ஆசிரமம் எங்க சார் இருக்கு? எனக்கு தெரியாதுங்க, வேற எங்கேயாவது கேட்டு பாருங்களா. சரி சார், வேற யார்ட்டையாவது கேட்கலாம். அம்மா, ஆ இங்க அன்னை தெரசா ஆசிரமம் எங்கம்மா இருக்கு? எனக்கு
தெரியலீங்களே. தெரியாதா? அங்க ஒருத்தங்க 20 வருஷமா கடை வச்சிருக்காங்க. சரிங்கம்மா. அவங்கள போய் கேட்டு பாருங்க. அக்கா, சொல்லுங்க. இங்க அன்னை தெரசா ஆசிரமம் எங்க இருக்கு? உங்களை கேட்டா தெரியும்னு சொன்னாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த இடமே மாறி போச்சு தம்பி. அந்த ஆசிரமத்தில் லாரன்ஸ்னு ஒருத்தர் வேலை செஞ்சாரு. நீங்கள் அவரை போய் பார்த்து விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும். அவர் அட்ரஸ் கிடைக்குமா? 2 தெரு தள்ளி போனீங்கன்னா பாரதி நகரில் அவர் பொண்ணு வீட்டில் இருக்காரு. ஆமா, டேய் தம்பி, இந்தாடா உனக்கு லாரன்ஸ் அங்கிளோட வீடு தெரியும்ல? தெரியும் பாட்டி. அந்த வீடை உங்களுக்கு காட்டு. வாங்க நான் காட்டுறேன். தேங்க்ஸ்க்கா. சரி தம்பி. அண்ணா இதான் லாரன்ஸ் அங்கிள் வீடு. This one? லாரன்ஸ் சார், நான் தான். உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம் சார். வாங்க, உள்ள வாங்க. ஆ. வாங்க, வாமா. உட்காரு தம்பி, உட்காருங்கம்மா. சொல்லுங்க தம்பி. என் பேர் சத்யா சார். சரி. Hi, I'm Saren. ம். தம்பி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்னை தெரசா ஆசிரமத்திலிருந்து வெளிநாடு தம்பதிகள் இவங்களை தத்தெடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ம். இப்போ இவங்க ஒரிஜினல் நம்ம அப்போ தேடி இங்கே வந்திருக்காங்க சார். நீங்கள் அங்கே வேலை செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் சார் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். சரி. அவங்கள பற்றி ஏதாவது விவரம் கிடைக்குமான்னு ஆசிரமத்தோட அட்ரஸை தேடி போனோம். அங்கே ஆசிரமம் இருந்திருக்காதே. ஆமாங்க சார். என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? அங்கே மளிகை கடையில் விசாரித்தோம். அவங்க தான் உங்களோட அட்ரஸை கொடுத்தாங்க சார். ம். அந்த ஆசிரமம் இடித்தோடனே நானும் அங்கேருந்து வேலையை விட்டுட்டேன். இருந்தாலும் ஒருத்தரை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கணும். அது ரொம்ப பெரிய வேலையாச்சேப்பா. இவங்க ரொம்ப செலவு பண்ணி வந்திருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எனக்கு இப்போ கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு. நான் வெளியில் போகிறேன். நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நான் விசாரித்து வைக்கிறேன். போயிட்டு வாங்க. நன்றி சார். ஆ. வாமா. Thank you. வாங்க. வரேன் சார். எஸ்கியூஸ் மீ சார். சாமியால் ஃபாதரை பார்க்கணும். ஃபாதர் ப்ரேயரில் இருக்காரு. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்த விஷயத்தை நான் ஃபாதர் கிட்டே சொல்கிறேன். சரி, வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. சரிங்க சார். வாங்க. வணக்கம் ஃபாதர். உட்காருங்க. Hi, Father. வாங்க உட்காருங்க. ஃபாதர், இவங்க பேர் ஷெரின். லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. பிரைஸ் எல்லாம். Hi. ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆசிரமத்தில் நீங்கள் போயிருக்கீங்க. ஆனால் இவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரெக்கார்டை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்க ஃபாதர். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம போய் ரெக்கார்டை போய் பார்க்கலாம். சரிங்களா? ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டு வரோம். ம். ஃபாதர், இதான்னு பாருங்க. கொடுங்க பார்க்கலாம்.
கரெக்டு தான். இதானே ஃபாதர்? கொண்டு வாங்க. எந்த வருஷம்னு சொல்லுங்க? 2003 November. ஃபாதர், டூ 2003 நவம்பரில் 4 பிள்ளைங்க வந்திருக்காங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். 2 பேருடைய அட்ரஸ் இல்லை ஃபாதர். அனாதை ஆசிரமத்துக்கு நிறைய வழியில் குழந்தைங்க இங்கே வருவாங்க. பசங்களோட அப்பா அம்மா விபத்துனாலேயோ வேறு காரணத்தினாலேயோ இறந்துருவாங்க. அப்போ அவங்க குழந்தைங்க அனாதைகள் ஆயிடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சொத்து பத்தோ சொந்த பந்தமோ எதுவுமே இருக்காது. அப்போ அந்த குழந்தைகளை அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. சில நேரங்களில் பிரச்சனைக்காக பொண்டாட்டியை கொண்டுட்டு புருஷனை கொண்டுட்டு பொண்டாட்டியோ ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்க அனாதைகள் ஆகிடுவாங்க. தவறான வழியில் பிறக்கிற அந்த குழந்தைகளை கூட இந்த ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அதே போல தான் இந்த பொண்ணும் ஏதோ ஒரு வழியில் இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க தானே ஃபாதர் தத்து கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 20 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய குழந்தைகளை நாங்கள் தத்து கொடுத்துருக்குறோம். மறந்துடுச்சு. போதுமான டீட்டெயில்ஸ் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பார்க்கலாம், நம்ம முயற்சி எடுக்கலாம். கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவார். ப்ளீஸ் ஃபாதர், என் லைஃபே அவங்க கையில் தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் பேரண்ட்ஸ் கிடைக்கணும்னு சபையில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் வாங்க, சரிங்களா? ஓகே ஃபாதர். நாங்கள் கிளம்புறோம். வாமா ஃபாதர், பாவம், இவங்களுக்கு எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஃபாதர். பழைய டேட்டாஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணலாம். சரிங்க ஃபாதர். இப்போ வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுங்க சார். வாங்க. வணக்கம் ஃபாதர். வாங்க, வாமா. உட்காருங்க. சரிங்க. ஷெரினுடைய பேரண்ட்ஸ் பற்றி யாருக்காவது தகவல் தெரிஞ்சால் தெரிவிக்கணும்னு சபையில் சொல்லியிருந்தோம். 3 பேர் வந்திருந்தாங்க. 2 பேரை நாங்களே விசாரிச்சிட்டோம். இவங்க தான் பாக்கி. நீங்களே கேளுங்களேன். உங்கள் பேர்? மேரி சார். சொல்லுங்க. இவ என் பொண்ணு தான் சார். எனக்கு ஏற்கனவே 3 பொண்ணுங்க. 4வதா இவ பிறந்தா. என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு. 4வதும் பொண்ணா பிறந்தனால என் வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல சார். இவளை கொன்னுடு இல்ல நானே கொன்னுடுவேன்னு மிரட்டினான் சார். பெத்த பிள்ளைய கொல்ல யாருக்காவது மனசு வருமா சார்? குடிகார பாவி கொன்னுட போறான்னு என் மனசை தேத்திக்கிட்டு நான் தான் சார் ஏசப்பா இவளை காப்பாத்திடுவாருன்னு அந்த சர்ச் வாசல்ல கொண்டு வந்து போட்டேன் சார். வருஷம் நல்லா ஞாபகம் இருக்காமா? நல்லா ஞாபகம் இருக்கு சார். சொல்லுங்க. 2003 நவம்பர் மாசம் சார். நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படியா? அன்னைக்கு விடிஞ்சா தீபாவளி. நைட்டு 11 மணி இருக்கும் சார். வருஷம் நாளெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. குழந்தையோட அங்க அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? நினைவு இருக்கா? சொல்லுவேன் சார். சொல்லுங்க. இடது பக்கம் தோல்ல ஒரு மச்சம் இருக்கும் சார். Is it true? Yes father, I have. Mom. இரு, வெயிட் பண்ணு. உங்க டிஎன்ஏ சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டுங்க. மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்னா என்னன்னு தெரியுமாமா? டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிறது இந்த பொண்ணு உங்களுக்கு தான் பிறந்தாங்களாங்கிறதுக்கு ஒரு அறிவியல் ஆதாரம். அந்த டெஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரிங்க சார்.
ஏம்மா மேரி இருக்காங்களா? மேரி அக்கா உங்களை கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. டிஎன்ஏ சர்டிஃபிகேட்டை கொண்டு வான்னா ஏன் கொண்டு வரல? ஏன்னா உன்னால் அதை கொண்டு வர முடியாது. சரி, நீ பெத்த பிள்ளை கிடையாது. பெக்காத பிள்ளைய உன் பிள்ளைன்னு எப்படி நிரூபிக்க முடியும்? உண்மையை சொல்லு. உன் குடும்பம் மொத்த ஜாதகத்தையும் நான் விசாரிச்சுட்டேன். உனக்கு பிறந்தது 2 பொண்ணு 1 பையன்தான். செரீனோட அங்க அடையாளத்தை சரியா சொல்ற. எப்படி? ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட மறைக்கிற. அதை சொல்லல போலீஸ் கேஸ் ஆயிரும். அதெல்லாம் வேணாம் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். ஒரு நாள் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது குப்பை தொட்டியில குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு சார். ம். அக்கம் பக்கத்துல பார்த்தா யாருமே இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல, பாவமா இருந்தது. அதனால நான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் சார். சரி, நீ என் பொண்ணுன்னு சர்ச்சில் வந்து ஏமா போய் சொன்ன? வெளிநாட்டு பொண்ணாச்சே, ஏதாவது காசு பணம் கிடைக்கும்னு பொய் சொல்லிட்டேன் சார். எந்த ஏரியாமா? குன்றத்தூர்ல இருக்கிற பாரதி நகர் குப்பை தொட்டியில இருந்தது சார். பாரதி நகர் குப்பை தொட்டியா? அந்த குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். அன்னை தெரசா குழந்தைகள் காப்பகத்துல இருந்த சர்ச் வாசல்ல போட்டு போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். அப்போ what about Mary said at church? போய் மேரியை நான் தனியாக சந்தித்து பேசினேன். அந்த அம்மா உங்ககிட்ட காசு பண்ணதும் கிடைக்குமான்னு போட்ட திட்டம் அது. மேரியை பொறுத்த வரைக்கும் குப்பத்தொட்டியில் கிடந்த உடனே சர்ச்சு வாசலில் தூக்கி போட்டதோட சரி, வேற அவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வெயிட் பண்ணு, நான் தேடி பார்த்து சொல்கிறேன். அஜய், என்னோட பேரண்ட்ஸ் கிடைச்சிருவாங்கல்ல? ஐம் so worried about it. கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. உன் பேரண்ட்ஸை பார்த்துட்டு தான் நீ லண்டன் போகிற. டோன்ட் வரி. அஜய், வா சத்யாண்ணா, என்னாச்சு சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? செரின், நான் சொல்ல போற உண்மையை நீ நம்பிதான் ஆகணும். ம். உன்னை பெத்த அம்மா நீ பிறந்த உடனே ஜன்னி வந்து செத்து போயிட்டா. உங்க அப்பன் ஒரு போதைப் பொருள் கடத்தினவன். 2 பேருக்குள்ள நடந்த தொழில் போட்டியில அவன் செத்துட்டான். ஸோ உன் பேரண்ட்ஸ் யாரும் இப்போ உயிரோட இல்லை. அதனால அவங்கள தேடுற வேலையை கைவிட்டுட்டு கிளம்புற வழியை பாரு. நான் வரேன் அஜய். அஜய்,
What? ஏய் என்ன என்னாச்சு செரீன்? ஆ? செரீன் செரீன் என்னாச்சு? செரீன் செரீன் வாங்கண்ணே, டாக்டர் கூப்பிடுறாரு. ஆ சரி. நான் வந்து அந்த பேஷண்ட்டை பார்க்க. ஓகே டாக்டர். நீங்க போகலாம். வணக்கம் ப்ளீஸ் சார். கம் சிட் டவுன். உட்காருங்க. சார் செரீனுக்கு என்னாச்சு? இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பட் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லலையா அவங்க? என்ன ப்ராப்ளம் சார்? அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தா கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோதானே? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அவங்களுக்கு தலையில் உள்ள எலும்பில் போன் கேன்சர் வந்திருக்கு. இது அவளுக்கு தெரியுமா சார்? அவங்களுக்கு தெரியும். லண்டனில் உள்ள டாக்டர் அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். எவ்வளோ சார் செலவாகும்? செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்டோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். உண்மையான பெற்றவங்களுடைய பிளட்லேருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து தான் இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஓ, இப்போ தான் சார் தெரியுது அவள் ஏன் இந்தியாவுக்கு கிளம்பி வந்தான்னு. அவங்கக்கிட்ட நான் பேசினேன். ஆப்ரேஷன் சப்போர்ட்டுக்காக மட்டும் அவங்க இந்தியாவுக்கு வரல. அவங்க ரொம்ப வருஷமாக அவங்க பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை பார்க்கறதுக்குன்னு இந்தியாவுக்கு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது தள்ளி தள்ளி போக எதிர்பாராத விதமாக அந்த நோய் அவங்கள அட்டாக் பண்ணிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் அவங்க பேரண்ட்ஸை கொண்டு வந்து நிறுத்துறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க உயிரை நம்ம காப்பாற்றிடலாம். சரிங்க சார், கண்டுபிடிக்கிறேன் சார். வரோம் சார். எப்படிமா இருக்கு? Fine. கிவ் த ஃபைல். ஓகே, ஆல் ரைட். சிஸ்டர் நீங்கள் போகலாம். சரிங்க இவங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசணும். டாக்டர், என் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னீங்க. யாரு டாக்டர்? சாரிம்மா. ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்க டாக்டர். உங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே பத்திரமா உங்களை லண்டனுக்கே போக சொல்லிட்டாங்க. உங்களை பார்க்குற நிலைமையில் அவங்க இல்லை. எப்படி டாக்டர் என் உயிரை காப்பாற்றினவங்கள பார்க்காம போகிறது? ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்க டாக்டர். அஜய், you know them right? யாருன்னு சொல்லு. இப்போ நீங்க சொல்லலைன்னா நான் எந்த ஒரு மெடிசனுமே எடுத்துக்க மாட்டேன். ப்ளீஸ், இந்த நிலைமையில் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அவங்க யாருன்னு நான் சொல்கிறேன். இவ்வளவு நாளாக உன்னோட பேரண்ட்ஸை தேடி யார் கூட அலைஞ்சிட்டு இருந்தியோ அந்த சத்யா தான் உன்னோட பேரண்ட். சரி, என்னோட பேரண்ட்ஸ் பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுப்பா, ப்ளீஸ் டெல் மீ. சார், செரீனோட உண்மையான அம்மாவே நான் தான் சார். வாட்? அம்மாவா? ஆமாங்க சார். ஆர் யூ டிரான்ஸ்மேன்? எஸ் சார். ஓ, எல்லாரையும் போல நானும் ஒரு பெண்ணாக தான் சார் பிறந்தேன். வளர வளர ஆம்பளை பசங்க மாதிரி ஆண் பசங்களோட தான் அதிகமாக பழகி சுற்றிக்கிட்டு இருப்பேன் சார். இதை பார்த்த அம்மாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல. ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ரொம்ப திட்டினாங்க. ஆனால் என் அம்மா கிட்ட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். 17-18 வயசுல என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம்.
என் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அக்கம் பக்கத்துலலாம் என்னை ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சத்யா ஒரு பொண்ணா பொருந்து ஆனா மாறி இருக்கான். தன்னை மாத்திக்கிட்டான். ஒரு ட்ரக் கும்பலோட சேர்ந்த ஒரு பையனோட பழகி அவனோட சகவாசத்தினால சத்யாவை போதை மருந்தை கொடுத்து அவன் கெடுத்திருக்கான். வீட்டில் சொல்ல பயந்து அப்படியே விட்டுட்டேன். தினம் அதை நினைச்சு நான் வேதனைப்பட்டேன். எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லைன்னு நான் அழுதேன். அந்த புரியாத வயசுல கர்ப்பமானது கூட எனக்கு தெரியல. அதுல உருவானவ தான் நீ. ஒரு நாள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னை இப்படி பண்ணவனை பழி வாங்கணும்னு சொல்லி வெறியோட இருந்தேன். போதை பொருள் கடத்தல் சம்பவத்தில் அவனை என்கவுண்டரில் கொண்டுட்டாங்க. நான் வயிற்றுல குழந்தையோட இருக்கிறத பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. அவமானம் தாங்க முடியாம எங்க அம்மா தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த சின்ன வயசுல கையில பெண் குழந்தையோட அனாதை ஆயிட்டான். இந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறேன்னு கண் கலங்கி அழுத. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தேன்னு தினம் நான் கத்துவேன். மனசை கல்லாக்கிட்டு அங்கிருந்த குப்பை தொட்டியில குழந்தைய போட்டுட்டேன். அவன் நம்பிக்கை வீண் போடலாமா? காலம் ரொம்ப விசித்திரமானது. அது அவங்க 2 பேரையும் ஒன்றா சந்திக்க வச்சிருக்கு. சத்யா அதுக்கப்புறம் டாக்டரோட ஜெண்டர் சர்ஜரினால முழுசா ஒரு ஆணாவே மாறிட்டான். அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானத்தை வெளியில சொல்ல அசிங்கப்பட்டு யார்கிட்டையும் சொல்லாம இவ்வளோ நாளா மறைச்சிருக்காமா. மா மா Mom! Mom! Why you left me, Mom? My Nana the actor. Parents இல்லாத children's தான் தெரியும் அந்த பெயின். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பிறந்துட்டேன். அன்னைக்கே உன் கையால என்ன கொன்றுக்கலாமேம்மா. இப்படி அனாதையா தூக்கி போடுறவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? But you know, God is great. என்னை திரும்ப உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டான். ஒன்னா போயிட்டதால என்னை இப்படி தூக்கி போட்டுட்டியாமா? சொல்லுமா. என்ன மன்னிச்சிருவா. எங்களை மாதிரியான பொறப்பெல்லாம் இந்த உலகத்துல வாழ்றது பெரிய சவாலா இருக்குமா. உன்னை எப்படி வளர்க்க போறேன்னு எனக்கு பயமா இருந்துச்சுமா. பாதுகாப்பு இல்லாத சொசைட்டில உன்னை வளர்க்க எனக்கு தைரியம் இல்லம்மா. இது வரைக்கும் இந்த சமுதாயத்துல கேலி கிண்டலமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நம்மளை மட்டும் இந்த உலகம் விசித்திரமா பார்க்கும். இந்த பார்வை நம்ம உடம்பெல்லாம் கூசும். அதை உன்னால தாங்கிக்க முடியாது. அந்த மன உளைச்சல தான்மா நான் இப்படி பண்ணிட்டேன்.
வாழறதுக்கான உலகத்தை தான் கடவுள் படைச்சிருக்காரு. உழவங்கள் மாறினாலும் உணவுகளும் ஒண்ணு தானம்மா. என்ன மன்னிச்சிருமா.